நம்ம ஒரு கவுனாக இருக்கட்டும் அல்லது வந்து பாவாடை சட்டையாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம லேடிஸ் ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம போடுறது வந்து துணியை மடிக்கிற விதம் பார்த்திங்கன்னா இப்படி ரெட்டையாக மடித்து அதில் நமக்கு உடம்போட ஹைட் எவ்வளவோ அந்தையே வந்து 4ஆக மடிப்போம். ஆனால் வந்து பேக் சைடை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் நம்ம வரைஞ்சி வெட்டணும். இல்லைன்னா நம்ம ட்ரெஸ் போட்டதும் பார்த்திங்கன்னா முன்பக்கம் மட்டும் ஏறின மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ வெட்டுறோம். இந்த வெட்டினதில் வந்து இந்த பேக் சைடு மட்டும் கொஞ்சம் அப்படி எடுத்து இந்த இதை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் கட் பண்ண, அதாவது முன்னாடி வந்துட்டு 3/4 இன்ச்சு வர மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா கீழே அப்படி சமமாக அப்படி வர மாதிரி வரும். இந்த பக்கம் வந்து சமமாக வர மாதிரி வரும். கொஞ்சம் மட்டும் கிராஸ் வைக்கணும். இப்போ இந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இதில் வந்து இந்த துணியை விட பேக் சைடை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சு இறங்கியிருக்கும். இந்த இடம் ஜாயின் பண்ணுற இடம் வந்து சமமாக தான் இருக்கும். இங்கே மட்டும் தான் கிராஸ் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டதும் ஒன்று கவுனாக இருக்கலாம் அல்லது சட்டையாக இருக்கலாம். ஒன்று இந்த சைடு வந்து தூக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த சைடு வந்து ஒரு கிராஸ் வைக்கணும். அதே போல் ஃப்ரண்ட்டு பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி வரணும். ஆம் வந்து குழிவு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். கிராஸ் வந்து நீங்கள் ஷோல்ட்ரு கிராஸ் வச்சு தைச்சிங்கன்னா ட்ரெஸ்ஸு நல்லா பதிஞ்சு நிற்கும், ஷோல்ட்ரு விலகாது. உங்களுக்கு வந்து ஆம் அதிகமாகிருச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த பக்கம் ஷோல்ட்ரு கிராஸ் வைக்கிறோம். இந்த சைடு வைக்கிறதுக்கு பதில் ஆம் அதிகமானால் மட்டும் இந்த சைட்லேருந்து இப்படி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டானதாக இருக்கும்.